வெளியேறவில்லை என்றால் காவிரி படுகை முழுக்க இருக்கிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் என்ற அந்த எரிகாற்றை எடுக்க முடியாது. இந்த மீத்தேனுங்கிறது எப்படி உருவாகுது? இந்த ஹைட்ரோ கார்பன் இது எப்படி உருவாகுது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்ளே புதைந்த மரம், செடி, கொடிகள் மக்கி புதைந்து காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகி விடுகிறது. அந்த கரியாகுது, அதான் நிலக்கரி. உனக்கு தெரியும், நெய்வேலியில். அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அந்த மரம், செடி, கொடி எல்லாம் பூமிக்குள்ள புதைஞ்சதுன்னா, அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எனது முன்னவர்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கீழடியில தோண்டும் போது 2800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழங்க வாழ்ந்திருக்கான்னு ஒரு அடையாளம் வருது இல்ல? அப்படி பூமிக்குள் தோண்டும் போது என் முன்னவர்கள் வாழ்ந்த இடத்திலே புதைந்த மரம், செடி, கொடி எல்லாம் இன்னைக்கு மக்கி மக்கி கரியாகி நிக்குது. அந்த கரிக்கு வெடிப்பு இருக்கு. இந்த கரிக்கடையில வெடிப்புக்குள்ளே ஒரு காற்று இருக்கு. அந்த காற்று தான் இந்த மீத்தேன் எரிகாற்று, ஹைட்ரோ கார்பன் என்கிற இந்த உயிர் வலி எரிகாற்று. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த எரிகாற்றை எடுக்கிறதுக்காக இதே மாதிரி காவிரி படுகையில் இருக்க மாதிரி கங்கை படுகையில் இருக்கு. அப்ப ஏன் அங்க போடல? அங்க நல்ல ஆத்தாள் கம்மனுக்கும் பிறந்தவன் அவன் என்ன பண்றான்? அவன் அங்க ஆட்சியில் இருக்கான். நான் விறகு வச்சு கூட அடுப்பரிச்சுக்கிறேன், வெளியில போடான்ட்டான். இங்க 60 வருஷமா எனக்கு பெத்தவன் அப்பன எல்லாமே மத்தவனே இருக்கிறதுனால எவன் வந்தாலும் என் ஆத்தா தாலி எடுத்தானே, என் அக்கா தாலி எடுத்தானே, அவனுக்கு கவலை கிடையாது.